விஜய் ராகுல்னு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேருமே படிப்புல ஆவரேஜ் தான். விஜய் எக்ஸாம் டைம்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாரு. அதனால 5-10 மார்க்ஸ் குறைஞ்சு போயிடுது. ஆனா ராகுல் எக்ஸாம் டைம்ல ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்ணாரு. அந்த விஜய் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாம எக்ஸாம் எழுதினாரு. அதனால அவருக்கு விஜயை விட அதிகமான மார்க் கிடைச்சிடுச்சு. இந்த விஜய் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல பண்ணதுனால அவரோட மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தல்ல. இந்த மிஸ்டேக்ஸ அவர் மட்டும் பண்ணல, எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை எக்ஸாம்ல பண்ணாம இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க. என்ன வெறும் 10 மார்க் தானா அப்படின்னு அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த 10 மார்க் கிடைக்காம போனா உங்களோட சென்டம் கிடைக்காம போகலாம். இல்லனா இந்த வெறும் 10 மார்க் கிடைக்கிறதுனால ஃபெயில் ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாஸ் ஆயிடலாம். அந்த அளவுக்கு உங்க எக்ஸாம்ல கிடைக்கிற ஒவ்வொரு மார்க்குமே ரொம்பவே முக்கியம். சரி, அந்த 5 மிஸ்டேக்ஸ் என்ன? நீங்க அதெல்லாம் பண்ணாம இருக்கீங்களா? அதுக்கான சொல்யூஷன் என்ன? வாங்க ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1. எத்தனை தடவை இப்படி நடந்திருக்கு? எக்ஸாம்க்கு 1-2 நாள் முன்னாடி இன்னைக்கு முழு ராத்திரியும் படிப்பேன், டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன், போன் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைப்போம். ஆனா படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறோம். கரெக்டா? நீங்க எப்பயாவது சிங்கம் வேட்டையாடுறத பாத்திருக்கீங்களா? புலி வேட்டையாடுறத பாத்திருக்கீங்களா? புலி பாத்தீங்கன்னா தினமும் வேட்டையாடாது. ஆனா வேட்டையாட போகும்போது முழு எனர்ஜியும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறீங்கன்னா 12 ஹவர்ஸ் டைம் டேபிள் போடணும். 9 மணிக்கு அதை படிக்கணும், 10 மணிக்கு இதை படிக்கணும், 11 மணிக்கு இதை எழுத ஸ்டார்ட் பண்ணிடணும்னு பிளான் போடுறீங்க. ஆனா உங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? பிரெயினை 2 to 3 ஹவர்ஸ்க்கு மேல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ஓவர்லோட் ஆயிடும். அதுக்கு மேல இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாலும் அது ஸ்டோர் ஆகாது. அப்படியே அப்போ ஸ்டோர் ஆன மாதிரி ஃபீல் ஆனாலும் நெக்ஸ்ட் டே எல்லாமும் மறந்து போயிடும். சோ அதனால டெய்லி அதிகமா படிக்காதீங்க, கம்மியா படிங்க, ஆனா ஃபோக்கஸா படிங்க. டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் ஸ்லாட் கிரியேட் பண்ணுங்க. அந்த 2 to 3 ஹவர்ஸ்க்கு எல்லாத்தையும் மறந்து பியூர் ஃபோக்கஸா படிங்க. ஒரு லயன் மாதிரி, ஒரு டைகர் மாதிரி படிப்புல மட்டும் ஃபுல் எனர்ஜியா போடுங்க. ஆனா மொபைல் இருக்கே, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அதுக்கு என்ன பண்றது? அதுக்கான சொல்யூஷனும் உங்க மொபைல் தான். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக படிப்புல ஃபோக்கஸ் பண்ண உங்களோட மொபைலே உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் படிக்கும் போதே பணம் சம்பாதிக்க வழி சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கான ஒரு தனி வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் ஏன் பண்ற ஒரு ஆப் பத்தி சொல்றேன். இதுல உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்தா கூட நீங்களும் ட்ரேடிங் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அந்த ஆப் தான் மார்க்கெட் டூல். இது ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ஆப். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டுறேன். நான் இதுல ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கேன். இப்போ இதுல ஃபாலோ ட்ரெண்ட கிளிக் பண்ணினா மார்க்கெட்ல இப்போ ப்ராஃபிட்டபிளா ரன் ஆகுற ட்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டும். அத ஒரே கிளிக்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ எனக்கு போதும்னு தோணுது. சோ எக்ஸிட் நவ கொடுத்துக்கறேன். அவ்வளவுதான், குறைஞ்ச நேரத்துல 1306 ரூபாய் ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு பிரஷருமே இதுல இல்ல. நீங்க எவ்வளவு ஸ்மால் அமௌண்ட்ல வேணாலும் இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல ஸ்டாப் லாஸ் ஃபியூச்சர் இருக்கறதால லாஸ் ஒரு லெவலுக்கு போனதும் ஆப் தானாவே ட்ரேடிங்க ஸ்டாப் பண்ணிக்கும். இதனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது. அண்ட் இவங்களோட brokerage ஃபீஸ் ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வாட்டி 99 ரூபீஸ் பே பண்ணிட்டாலே லைஃப் டைம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். கோல்ட், சில்வர், ஆயில், நேச்சுரல் கேஸ் போன்ற கமாடிட்டிஸ்ல கூட காலையில 9 to நைட் 12 மணி வரை ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட் டூல் ஆப் ஃப்ரீ ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட தருது. பாருங்க, நவம்பர்ல 14,142 ரூபாய், ஜூன்ல 70,468 ரூபாய், ஜூலைல 59,696 ரூபாய், அக்டோபர்ல 58,207 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, இவங்க உங்க லாபத்துல இருந்து எந்த ஒரு கமிஷனும் எடுக்க மாட்டாங்க. சோ ட்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறவங்களுக்கு மார்க்கெட் டூல் ஆப் பெஸ்டா இருக்கும். இது iOS and Android ரெண்டுலயும் கிடைக்குது. அதனால ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இப்பவே செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ மொபைல் மூலமாவே ஃபோக்கஸ் கிரியேட் பண்ண வழி என்னன்னா, நீங்க உங்க மொபைல்ல எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு அலாரம் செட் பண்ணுங்க. 5 மணிக்கு ஒரு வாட்டி, 5:10க்கு ஒரு வாட்டி, 5:20க்கு, 5:30க்கு, இப்படி நீங்க படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்க டைமோட எவ்ரி 10 மினிட்ஸ்லயும் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. இதனால என்ன ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு அலாரமும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும், நான் படிச்சாகணும்னு. நீங்க மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க, அலாரம் அடிக்கும். நீங்க இன்ஸ்டா பார்த்துட்டே இருப்பீங்க, அப்பயும் அலாரம் அடிக்கும். அந்த அலாரம் உங்களோட மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண செமையா ஹெல்ப் பண்ணும். உங்களை படிக்க சொல்லி அது கட்டாயப்படுத்தும். அண்ட் நீங்க படிக்க புக்ஸ் திறந்ததும் போனை சைலண்ட்ல போட்டுருங்க, அலாரம் சத்தம் கேட்க கூடாது. இல்ல அப்படி ஒருவேளை நீங்க போனை கையில எடுத்துட்டீங்கன்னா அப்போ திரும்ப சைலண்ட ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா திரும்ப அலாரம் அடிக்கும், உங்களை அது டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுடும். மிஸ்டேக் நம்பர் 2. எக்ஸாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் 2 குரூப்பா குரூப் ஏ குரூப் பி னு பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல குரூப் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க, நீங்க ஸ்டார்டிங்ல டஃப்பான
क्वेश्चनக்கு தான் ஆன்சர் பண்ணணும். ஆனா குரூப் பி கிட்ட சொன்னாங்க நீங்க ஸ்டார்டிங்லயே ஈஸியான क्वेश्चनல இருந்து அட்டெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால எக்ஸாம் ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? குரூப் ஏ ஸ்டூடண்ட் ஸ்டார்டிங்ல டஃப்பான क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சதனால அவங்களால அந்த டஃப் क्वेश्चनக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியல. பிறகு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த ஈஸியான क्वेश्चनக்கும் சரியா ஆன்சர் பண்ண முடியாம போயிடுச்சு. அடுத்து குரூப் பி ஸ்டூடண்ட் ஸ்டார்டிங்ல ஈஸி क्वेश्चन ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சதால அவங்க ஈஸியான क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்க. பிறகு அவங்களுக்கு ஆன்சர் தெரியாத டஃப் क्वेश्चनும் அட்டெண்ட் பண்ணி அதுக்கும் 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னா பிரெயினுக்கு ஈஸியான டாஸ்க் கொடுத்தா அது மோட்டிவேட் ஆகும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணும். ஆனா அதே நீங்க பிரெயினுக்கு ஸ்டார்டிங்ல டஃப் கொடுத்துட்டா பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகி ஃபோக்கஸை ஸ்பாயில் பண்ணி நல்லா தெரிஞ்சதுக்கு கூட ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி பண்ணி விட்டுடும். ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எது எழுத கஷ்டமா இருக்குமோ அத முதல்ல எழுதி முடிச்சிடலாம், அப்பனா தான் டைமுக்கு எக்ஸாம் முடிக்க முடியும் நினைச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்ல டஃப்பான क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. பட் இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க அந்த தப்ப பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்க क्वेश्चन பேப்பர் கூட 1 மார்க்ல இருந்து தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கிற நல்லா தெரிஞ்ச क्वेश्चंसல இருந்து ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. மிஸ்டேக் நம்பர் 3. எக்ஸாம் பேப்பர் கைக்கு வந்த உடனே பிரெயின்ல 1000 தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பேப்பர் டஃப்பா இருக்குமோ, நான் படிச்சதெல்லாம் வந்திருக்குமா, இல்ல நான் எதை படிக்காம விட்டனோ அத கரெக்ட்டா கேட்டு வச்சிருப்பாங்களா, இப்படி ரொம்பவே பிரெயினுக்கு பிரஷர் வர ஆரம்பிச்சிடும். இதனால ரெண்டு பெரிய மிஸ்டேக் நடக்குது. ஒன்னு क्वेश्चனை சரியா படிக்காம இருக்கிறது. பிரஷர்ல क्वेश्चனை மேலோட்டமா படிச்சிடுவோம். क्वेश्चன்ல ஒய்ன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அத சரியா பார்க்காம நீங்க படிச்ச ஹவுக்கான ஆன்சரை எழுதி வச்சிருப்பீங்க. இந்த தப்ப நிறைய பேர் பண்றாங்க. இதனால அவங்க ஆன்சர் எழுதின பிறகும் அவங்களுக்கு மார்க் 0 ஆகிடுது. சோ அதனால क्वेश्चन பேப்பர் கைக்கு வந்த உடனே பிரெயினை காம் பண்ண ஒரு நல்ல டீப் பிரீத் எடுங்க. அதுக்கு அப்புறம் எல்லா क्वेश्चनையும் கிளியரா ரீட் பண்ணுங்க. ரெண்டாவது மிஸ்டேக், எக்ஸாம லைஃபை விட பெருசா நினைக்கிறது. ரிசர்ச் சொல்லுது யாரெல்லாம் இந்த எக்ஸாம் தான் என்னோட லைஃபை டிசைட் பண்ண போகுதுன்னு நினைச்சு பேனிக் ஆகுறாங்களோ, யாரெல்லாம் எக்ஸாம் நினைச்சு ஓவர் ஃபியர் ஆகுறாங்களோ அவங்களுக்குலாம் மெமரி பவர் வீக் ஆயிடுதான். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி கான்சென்ட்ரேஷன் அண்ட் மெமரி பவர் ரெண்டுமே டிராப் ஆயிடுது. சோ அதனால எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. லைஃபை விட எக்ஸாம் ஒண்ணும் பெருசு இல்ல. क्वेश्चन டஃபா வந்தாலுமே என்னால அட்டெண்ட் பண்ண முடியும், அதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியும், இப்படி கான்ஃபிடென்ட்டா இருங்க. மிஸ்டேக் நம்பர் 4. 99% ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா பேப்பர்ல எல்லாம் எழுதிட்டு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணாம விட்டுடுறாங்க. வெறும் 1% ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் அவங்க பேப்பர்ல எழுதினத எல்லாத்தையும் கரெக்ட்டா இருக்கான்னு திரும்ப ரீசெக் பண்றாங்க. இப்படி ரீசெக் பண்றதுனால அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் தெரிய வருது, அதை சரி பண்றாங்க. அதனால அவங்களுக்கு குறைய வேண்டிய மார்க் கூட குறையாம அதிகரிக்குது. ஆனா பேப்பரை செக் பண்ணாம அப்படியே விட்டுடுற பல ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்களோட மார்க் குறைஞ்சு போயிடுது. ஈவன் உங்களுக்கு 100% கான்ஃபிடென்ட் இருந்தாலும் சரி, நான் எல்லாமே கரெக்டா எழுதியிருப்பேன்னு உங்களுக்கு தோணி இருந்தாலும் சரி, அப்பையும் கடைசி நேரத்துல நீங்க எழுதுனத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களோட சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸால கூட ஒரு மார்க் கூட குறைஞ்சிட கூடாது. மிஸ்டேக் நம்பர் 5. நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, நேத்து தான் அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் படிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப क्वेश्चन பேப்பர்ல அந்த क्वेश्चனை பார்த்ததும் அதுக்கான ஆன்சரோட ஃபர்ஸ்ட் லைனே மறந்து போயிருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா திரும்ப திரும்ப அதை போட்டு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஏன்னா யோசிக்க யோசிக்க அது ஞாபகத்துக்கு வராது, பதிலா மறந்து போக ஆரம்பிக்கும். சோ அதனால எதுனா மறந்து போயிடுச்சுன்னா ரொம்ப யோசிக்காம ஜஸ்ட் உங்க எக்ஸாம்ல வச்சிருக்கிற தண்ணியை கொஞ்சமா போயிட்டு குடிங்க. பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா தண்ணி குடிக்கிறப்போ blood flow இன்க்ரீஸ் ஆகும், பிரெயினுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும். இதனால மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி மறந்தது எல்லாமும் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி உங்களுக்கு சின்ன விஷயமா தோணலாம், ஆனா அதுதான் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பெனிஃபிட்ட கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல மோஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணக்கூடிய 5 காமனான மிஸ்டேக்ஸ் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா நீங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஸ்மார்ட்டா ஸ்டடி பண்ணுங்க. சோ ஸ்மார்ட் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஐ எம் ஸ்மார்ட் அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் ஃபேப் இப்போ இந்தியால ஃபாஸ்டா grow ஆயிட்டு வருது. இதுவரை 20 லட்சத்துக்கு மேல டவுன்லோட்ஸ் ஆயிடுச்சு. சோ நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.